பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 33ஆம் சங்கீதத்தினுடைய 19ஆம் வசனம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. எதற்காக அப்படின்னா, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து போகிற எல்லா பாதைகள்லையுமே எல்லா நாளுமே நமக்கு செழுமையான நாளாக தான் இருக்கும். போராட்டமோ பஞ்சத்துக்குரிய சூழ்நிலைகளோ என் வாழ்க்கையில் இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்ல முடியுமா என்ன? என் வாழ்க்கையில் நான் கடந்து போகும்போது எந்த ஒரு போராட்டத்தையுமே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. போராட்டமே இல்லாத வாழ்க்கை வாழணும்னா அவன் பரலோகத்தில் தான் வாழணும், வேறு வழி இல்லை. பூமியிலே இருக்கும் பொழுது சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள் நமக்கு நியமிக்கப்பட்டவைகள் தான். அவைகளை நாம் கடந்து போய்தான் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்போ இதை எல்லாவற்றின் மேலும் என் தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் தேவன் உலகத்தை ஜெயித்தார், அதே போல நானும் உலகத்தை ஜெயிப்பேன். இந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ பஞ்ச காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து போக ஒன்று தான். எல்லா நேரத்திலையும் நமக்கு செழுமை மாத்திரம் இருக்க போவதில்லை. சில நேரங்களில் ஒரு வியாதியின் போராட்டமோ அல்லது சில ஃபினான்சியல் ப்ராப்ளமோ ஏதோ ஒன்றில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைமைகள் வரலாம். வரும் என்று சொல்ல முடியாது, வரலாம். அது எல்லாருக்குமே எல்லா பாதையுமே ஸ்மூத்தாக நமக்கு போகும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் கர்த்தர் கிருபை வைத்து நமக்கு அதை விட்டு விலக்கினால் உண்டு. அப்போ பஞ்ச காலம் என்ற ஒன்று உண்டு. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது, யார் அதை விரும்புறது கிடையாது. ஆண்டவரே எங்களுக்கு பஞ்ச காலத்தில் எங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம யாரும் கேட்க போவதுக்கு. ஆனால் நம்ம போகிற பாதையில் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்மளையே அறியாமல் நிறைய சூழ்நிலைகளுக்குள்ள நாமளே தள்ளப்படுகிறது உண்டு. நாம் போகிற பாதையில் சில சூழ்நிலைகள், சில இடர்பாடுகள் மத்தியில் நாம் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு பஞ்சமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் வழியாக நாம் கடந்து போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை உயிரோடே காக்கும்படிக்கு. பஞ்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகார பஞ்சம் இருக்குது. நிறைய இடங்களில் நிறைய தேசங்களில் பார்க்கும்போது பசியிலையும் பட்டினியிலையும் மரித்து போன ஜனங்கள் எக்கச்சக்கம் பேர். ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதபடிக்கு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பசியிலையும் பஞ்சத்திலையும் நிறைய தேசங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்ம பார்த்துருக்கிறோமே. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைமையின் மத்தியில் நான் போகும்போது அந்த பஞ்ச நாட்கள், அந்த பஞ்ச காலத்தில் எதுவுமே சரியாக கிடைக்க முடியாத அந்த நேரத்தில் என்னை உயிரோடே காக்கும்படிக்கு கர்த்தர் என் மேல் நோக்கமாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பஞ்சமான ஒரு தேசத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வேதத்திலே சில சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு பஞ்சம் வந்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பெற்றெடுத்த சொந்த பிள்ளையவே சமைத்து, இன்னைக்கு உன் பிள்ளைய சமைக்கணும், நாளைக்கு என் பிள்ளைய சமைக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு பெற்ற பிள்ளைகளையே கொன்று சாப்பிடக்கூடிய நிலைமையில் அளவுக்கு பஞ்சம் வந்ததெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோமே. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு செய்யுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலையும் பஞ்ச நாட்கள் வரும். ஏதோ ஒரு சூழ்நிலைமையில கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு ஒருவேளை அந்த நிலைமையில கர்த்தர் நம்ம வைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலங்களில் நம்ம எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், பசியிலையும் பட்டினிலையும் பஞ்சத்திலையும் போனோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்ம ஜீவனோடு தானே வைத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது சேதம் நம்மகிட்ட பார்க்க முடிஞ்சுதா? சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் நம்மை ஜீவனோடு தானே வைத்திருக்கிறார். நம்மை விட்டு பிரிந்து போக தேவன் அனுமதி கொடுக்கலையே. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்யலையே. அதுக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு, பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இன்னைக்கு நம்மளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கர்த்தர். என் பிள்ளைகள் என்ன செய்றாங்க? அந்த பிள்ளைகளுக்கு பஞ்சமான நாட்கள் இருக்கிறாங்களா, அல்லது செழுமையின் காலத்தில் இருக்கிறாங்களா? அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்கள நான் எப்படி பலப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன செய்கிறாங்க? என் பிள்ளைகள் சரியாக இருக்கிறாங்களா? பஞ்ச காலத்தில் இருந்தாங்கன்னா பஞ்ச காலத்தில் என் பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது, என் பிள்ளைகள் மனமடிவாயிடக்கூடாது, என் பிள்ளைகள் விழுந்து போயிடக்கூடாது, பசியினாலும் பட்டினியினாலும் என் பிள்ளைகள் மரித்து போய்விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
அல்லேலூயா! இது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமாங்க? பஞ்ச காலத்தில், பஞ்ச நாட்களில் போனவங்களுக்கு தெரியும் அந்த பாதையின் வழியாக அது எவ்வளோ வேதனை நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த நிலைமையில உங்களையும் என்னையும் உயிரோடே காக்கும்படிக்கு கர்த்தர் நம்மேல் நோக்கமா இருக்கிறார். அதிலேயே காக்க நினைக்கும்போது நீங்க போய்க்கிட்டு இருக்கிற போராட்டமெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? ரொம்ப அழகா கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். நீங்க பார்க்குற போராட்டமா இருக்கட்டும், நீங்க போகிற சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாமே சாதாரண காரியம் தான். கர்த்தர் நினைச்சார்னா அந்த சூழ்நிலையை புரட்டி போடுறது லேசான காரியம். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வாரு. இந்த போராட்டத்துல, இந்த பிரச்சனையில நீங்க மூழ்கிற மாட்டீங்க. உங்க வாழ்க்கை இதோட முடியாது. ஏன்னா, பரலோகத்தின் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேத்தணுமே! அது உங்கள வச்சு தானே செய்யணும். அதுதானே கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறார். அதனால இந்த போராட்டங்கள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. பஞ்சகாலம் வரலாம். ஆனால் வந்தாலும் அதிலே என்னை உயிரோடே காக்கும்படிக்கு கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா! இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உங்க பரிசுத்த பிரசன்னம், உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடே கூட நிறைவாக தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். அப்பா, பஞ்சத்திலே எங்களை ஜீவனோடு காக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்காக நீர் கண்ணோக்கமாய் இருந்து எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும். உம்முடைய சமூகத்தை இன்னும் அதிகமாய் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. விரோதமாய் நின்று கொக்கரிக்கிற எல்லா சத்துருக்களினுடைய தடைகளும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உங்க அபிஷேகத்துக்குள்ள, உங்க கரத்துக்குள்ள எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுறோம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.